Hi guys, I'm Rajkumar. I am freelancer. டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து எனக்கு ஃபார் டேவுக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு அப்படின்றதான் நம்ம வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, கிட்டத்தட்ட நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் 3 இயர்ஸ்க்கு மேலே வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்போர்ட் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து ஆட்சன்ஸில் எவ்வளோ ரெவன்யூ வந்துட்டுருக்கு, எந்த கண்ட்ரிலேருந்து வந்துட்டுருக்கு, எது போல் ஆர்டிகல்ஸ் போட்டால் நமக்கு ரெவன்யூ வந்து ஷார்ட் அண்ட் டைமில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டே டு டே வைஸில் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் எல்லாமே ஒரே போல் தான் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார் ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் தான் வந்து என்னால் வந்து இன்டெரக்டாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். எல்லா விஷயத்தையும் நான் ஓப்பனாக சொல்லிடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து அகெயின்ஸ்டாக வந்து பாலிசி வேல்யூஷன் அதே வரும்னு சொல்லிட்டு வீடியோ வந்து டிலேட்டே பண்ணி விட்டுருவாங்க. ஒரு சிலது வந்து என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனும் இருக்கும். ரெகுலராக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? சரி, ஒரு பிகினராக இருந்து என்னால் வந்து ஆன்லைனில் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதே போல் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆட்சன்ஸில் பிளாகிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் எனக்கு இவ்வளோ நாள் வந்து என்னால் வந்து மாதத்துக்கு ஒரு $100 கூட அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு உங்களாலையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது எங்கேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? வேலை செஞ்சால் ஏர்னிங்கிறது ஆன்லைனில் பார்க்கலாம். வேலை நான் செய்ய மாட்டேன், மாதத்துக்கு 2 நாள் மட்டும்தான் நான் செய்வேன், மற்ற நாள்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டிராஃபிக் உள்ளே வராது. டிராஃபிக் உள்ளே வந்தால் தான் ஆடு கிளிக் நடக்கும். ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு வந்திருக்க ரெவன்யூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள், $43.17 வந்து எனக்கு ஃபார் டேவுக்கு வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி ஒரே நாளில். சரிங்களா? எஸ்டர்டே $5.40 வந்து எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $41.70 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $84.88 வந்து இருக்குது. சரிங்களா? பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு $59.35 வந்து இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட்டு 00. அதாவது இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு. அதை எடுத்து நம்ம புதுசாக வேலை செஞ்சுட்ருக்கதால ரெவன்யூ கம்மியாக தான் இருக்கும். மோர் தென் இது ஒரு 3 பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபார் மந்த்துக்கு $500 $1000 மினிமம் வித்ரால் நம்ம வந்து எடுக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், உண்மைக்குமே இது போல் ஆன்லைனில் ஒரு நாளைக்கு $10 $50 வருமா, ஃபார் மாதத்துக்கு $1000 வருமா, $5000 வருமா, $10,000 வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் நண்பா. இதுக்கு 100% இதுக்கு நான் கேரண்டி வரும். ஓகேவா? அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சரியா? சொல்கிறேன். இப்போது ஒரு நாளைக்கு $43 ஒரு ஆவரேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த $43 வருது அப்படின்னா அது வர்றதுக்கான ரீசன் என்ன, அது ஏன் வருது, எதுக்காக வருதுன்னு கொஞ்சம் டீப்பாக இதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும்ல, அது ஏன் எதுக்குன்னு கொஞ்சம் டீப்பாக பார்ப்போமா? இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேலே இருக்க அந்த ப்ளூ கலர் ஏர்னிங் செக்ஷன்ஸை வந்து டீப்பாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் $43.17. இது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $84.88. இது கூட ஆட் ஆகி தான் மொத்தமாகவே $84.88 காமிச்சிட்ருக்கு. ஒன்று. அதே போல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே அது எல்லாமே நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா எஸ்டர்டே இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகிடும். சரிங்களா? அப்போ டுடேவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 00 ஆகிடும். கரெக்டாக கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நமக்கு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ சிபிசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நண்பா, பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னும் போது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். அப்படிலாம் உங்களுக்கு புரியாமல் பார்த்து கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சம்டைம் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டே கூட நீங்கள் ஃபேக்குன்னு கூட நான் அனுப்பிங்க. சரிங்களா? என் சேனலில் போய்ட்டு அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் வீடியோ போட்டுட்ருக்குன்னு சொல்கிறேன்ல, போய் என் சேனலில் இருக்க எல்லா வீடியோ செக் பண்ணிவிட்டு வா. என்னோடய வெப்சைட் நேம் வந்து MrFool.com. உனக்கு அப்போ தான் புரியும். ஓகேங்களா? சரி, டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போது டுடே டாலர் எல்லாமே 00 ஆகிடும்னு சொன்னேன். அப்போது டுடே டாலர் இருக்கக்கூடிய அந்த செக்ஷனில் அந்த $43.17 எங்கே போகும் அப்படின்னா எஸ்டர்டே இருக்கு இல்லையா, அந்த $5.42 அந்த இடத்த வந்து ஆட் ஆகிடும். சரியா? அப்போ அந்த $5.42 எங்கே போகும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு 7 டேஸில் $41.70 இருக்கு இல்லையா, அது கூட போய் ஆட் ஆகிடும். ஓகேவா? அப்போது அந்த
7 நாள்ல இருக்கக்கூடிய அந்த $41 கூட அந்த $5 ப்ளஸ் பண்ணி காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுவுமே கிடையாது. எப்பயுமே எஸ்டர்டேவோ லாஸ்ட் 7 டேஸும் கணக்கில எடுத்துக்கவே கூடாது. எஸ்டர்டே வந்து டுடேல எவ்வளோ வருதோ அது நைட்டு 12 மணிக்கு மேலே 12:05 ஆன உடனே நமக்கு வந்து எஸ்டர்டேக்கு மூவ் ஆயிடும். எஸ்டர்டேல இருக்கக்கூடியது சேம் அதே தான் லாஸ்ட் 7 டேஸ் கூட போய் ஒன்று ப்ளஸ் பண்ணி காட்டும், இல்லைனா கம்மியாக காட்டும். ஏன்னா அது லாஸ்ட் 7 நாள் ரிப்போர்ட்ன்றதால. சரிங்களா? திஸ் மந்த்தில் உங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா கூகுள் AdSense பொறுத்தவரைக்கும் 1 ஹவருக்கு 1 டைம் வந்து நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதோ டுடேவில் அது எல்லாமே ப்ளஸ் பண்ணி தான் திஸ் மந்த்தில் ஓவராலாக காட்டும். சரிங்களா? பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்தால் தான் வித்ட்ரால் வைக்க முடியும். ஸோ அந்த இடத்த $59.35 இருக்குது. இன்னும் $50 ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு வந்தது தான் நம்ம டேரெக்டாக வித்ட்ரால் வச்சுக்கலாம். ஒன்லி ஃபார் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான். ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம நார்மலாக நம்ம ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது போல் இருக்கு இல்லையா, அது போல் தான் பேங்க் டு பேங்க் அக்கௌண்ட் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுப்போம். அதில் எக்ஸ்ட்ரா ஒன்று டேக்ஸ் ஃபைல் பண்ணுவோம், பேன் கார்டு டீட்டெயில் கொடுத்து. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்சி கோடு போல் ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே ஒவ்வொன்று இருக்குது. அதுபோல் நம்மளுடைய பேங்க் மேனேஜர் அல்லது ஹெச்ஆர் மீட் பண்ணி நீங்கள் உங்களுடைய பர்டிகுலர் பேங்க்கோடைய பிரான்ச்சுக்கு போயிட்டு விசிட் பண்ணி ஷிஃப்ட் கோடுன்னு கேளுங்க. இன்டர்நேஷ்னல் அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அந்த கோடு கம்பல்சரி தேவைப்படும் ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. ஓகேவா? சரி, இப்போது இந்த $43.17 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக பார்த்துருவோமா? கீழே பாருங்கள், பேஜ் வியூஸ் எவ்வளோ இருக்குது? 596 பேஜ் வியூஸ் இருக்குது. அதாவது நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு நாளைக்கு 1000 பேர் வராங்க, ஒரு நாளைக்கு 500 பேர் வராங்கன்றதுக்கு ரீசன் நல்லா பாருங்கள். நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வந்தால் தான் நம்மளால் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. வரக்கூடியது 500 பேரோ 1000 பேருமோ குவாலிட்டியாக வராங்களா, ஆர்கானிக்காக வராங்களா, பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி வராங்களா, இதுதான் தவிர இப்படி நான் ஏஐ யூஸ் பண்ணி பேருக்கள் ஆர்டிக்கல் போகிறேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. கண்டென்ட்டோடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் வரக்கூடிய யூசர்ஸ் வந்து யூனிக்காக வருவாங்க நம்ம வெப்சைட்டுக்கு. புரியுதுங்களா? சரி, இப்போது 596 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்ததால் இந்த $43.17 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு எவ்வளோ இருக்குது? 60ன்னு இருக்குது. அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டில் 60 பேர் வந்து என்னுடைய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா 596 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 60 பேர் அவங்க வேணும்னே ஆடு கிளிக் பண்ணாங்களோ, இல்லை அதை தெரிஞ்சு கிளிக் பண்ணாங்களோ, தெரியாமல் கிளிக் பண்ணாங்களோ, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச அட்வர்டைஸ்மெண்ட் அங்கே ஷோ பண்ணி அதனால் கிளிக் பண்ணாங்களோ, ஏதோ ரீசனுக்காக அந்த 60 யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த 60 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு வந்து இந்த ரெவன்யூ கிடச்சிருக்கு. சரியா? சரி, பக்கத்துலேயே இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி பாருங்கள். பேஜ் ஆர்பிஎம் $72.44 வந்து இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. பேஜ் ஆர்பிஎம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பிகினரும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க வேண்டியது இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி தான். ஏன்னா நம்ம என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம், யூசர் வந்து எந்த கீவேர்ட்ஸ் கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த பேஜ் ஆர்பிஎம் வரும். ஓகேங்களா? நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ் இது போல் யூஎஸ் பேஸ் பண்ண டொமைனில் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து வேலை செஞ்சுட்ருப்போம். ஓகேங்களா? ஏன்னா அந்த கண்ட்ரிலேருந்து தான் நமக்கு ரெவன்யூன்றது அதிகமாக கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போது நான் ஒரு இப்போ கார் இன்சூரன்ஸுன்ற ஒரு கீவேர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கார் இன்சூரன்ஸுன்ற ஒரு கீவேர்ட்ஸுக்கு சிபிசி மினிமமாக ஒரு $150 அதிகபட்சம் $500, $350 இது போல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால எனக்கு வந்து நல்ல ஒரு சிபிசி கிடைக்கும். ஓகேங்களா நண்பா? இது வந்து ஓவராலாக தான் இந்த சிபிசி 0.72 காட்டுதா தவிர இது கண்ட்ரி வைஸ் போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த சிபிசி ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னா பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது? $72. ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் என்னோட வெப்சைட்டில் ஒரு ஆடு கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா $72.44 வந்து கிடைக்கணும். இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குல்ல அந்த அளவுக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதானா? கிடைக்காது. ரீசன் என்னன்னா கீழே எவ்வளோ இருக்குது? சிபிசி 0.72 இருக்குது அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 72 சென்ட்ஸ் விதத்தில் கிடைக்குது. அப்போனா 0.72 × 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி இந்த $43 உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி கிடச்சிரும். புரியுதுங்களா நண்பா? அது இல்லாமல் நம்ம கரெக்டான கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணால் தான் சிபிசின்றது $1, $2, $3 இப்படி போகும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஃபஸ்ட்டான ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? எனக்கு அதாவது நீங்கள் இவ்வளோ தான் ரெவன்யூ எடுத்தாலுமே, அதாவது ரெவன்யூன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சிபிசின்றது அந்த 3லேருந்து ஒரு 4 பேமெண்ட் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஆர்டிக்கல் நம்ம வெப்சைட்டில் கரெக்டான கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் தான் சிபிசி இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம பாட்டுட்டு எப்படி இப்போ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணுறேன், நான் டெக்கில் ஒர்க் பண்ணுறேன், பிளாகிங் நீ எதில் ஒர்க் பண்ணுறியோ, ஆனால் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இந்த போல் Tier 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செய்யாமல் விட்டுட்டு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ரெவன்யூன்றது அந்த இடத்த கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போது இந்த பேஜ் ஆர்பிஎம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு தான் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது அந்த அளவுக்கு நமக்கு ரெவன்யூ கிடைக்குதானே? கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது? 0.72 இருக்குது. இப்போ ஏதோ ஒரு யூசர் வந்து ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு சர்ச் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டாங்க. சர்ச் பண்ணிவிட்டு அந்த பேஜுக்கு உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஏதோ ஒரு ரீசனுக்காக வேறு பேஜுக்கு போயிருப்பாங்க. அங்கே போய் ஏதோ ஒரு ஆடை கிளிக் பண்ணியிருப்பாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இது போல் அவங்க பண்ணிட்டா நமக்கு வந்து கரெக்டான கீவேர்ட்ஸ்க்குள்ளே வந்துட்டு
சிபிசி வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்காது. கான்செப்ட் புரியுதா? ஏன் சிபிசி வந்து முன்ன பின்ன இருக்குன்றதுக்கான ரீசன் என்னென்னா இதுதான். அதே ஒரு கீவேர்ட்ஸ்குள்ளே வந்து அதே பேஜில் அவங்க ஆட் கிளிக் பண்ணுறாங்கன்னா நல்ல ரெவன்யூ கிடைக்கும். அதை விட்டுட்டு உள்ளே வந்துட்டு அவங்க டக்குன்னு வேறு ஏதோ ஒரு பேஜுக்கு உள்ளே போய்ட்டு ஆட் கிளிக் பண்ணுறாங்கன்னும் போது ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்காது. அப்போ ப்ரோ என்ன தான் சொல்ல வரீங்க? நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லையா? வரக்கூடியது 10 யூசர் வந்தாலும் அது எத்தனை பேர் யூனிக்காக ஆட் கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு ரெவன்யூன்றது அதிகமாக வருமா கம்மியாக வருமானது முடிவு பண்ண முடியுமானா? ஆமாம் நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் யூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸில் எத்தனை பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்ம வெப்சைட்டில் வர ஆடை வந்து கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? சரி. இம்ப்ரெஷன் 2040 இம்ப்ரெஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு வந்து 2000 இம்ப்ரெஷன்றது ரொம்பவே அதிகம் தான். இங்கே பாருங்கள் 596 புரியுதுங்களா? 596ன்றது என்னை பொறுத்து 2040 இம்ப்ரெஷன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா 1000 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா 1000 பேருக்கு மினிமம் 5000லேருந்து 6000 இம்ப்ரெஷன் கிடைக்கணும். அந்த கான்செப்ட்டில் நமக்கு 2000ன்றது அதாவது மோர் தென் ஒரு 45லேருந்து ஒரு 50% குவாலிட்டியாக தான் இருக்குது இம்ப்ரெஷன். ஸோ வரக்கூடிய எல்லா யூசர்ஸுமே நல்ல அதாவது வெப்சைட்டுக்குள்ளே ஒரு அதிக நேரம் ஒரு நிமிஷமாச்சு இருக்காங்கன்றது அர்த்தம். புரியுதுங்களா? இம்ப்ரெஷன் மூலிமா காசு வராது நண்பா. இம்ப்ரெஷன் அதாவது ஆட்சன்ஸில் இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. இதை தாண்டி ஆட்சன்ஸோடைய பிளாட்ஃபார்ம் 3 இருக்குது. ஒன்று ஆட் மோபு, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அதில் ஆட் ஷோ பண்ணது இல்லையா? அதில் யூஸ் பண்ணக்கூடியது ஆட் மோபு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மேனேஜர். ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தேர்ட் பார்ட்டி கம்பெனியில் போய் நம்ம அப்ரோச் பண்ணி அப்ரூவல் வாங்க தான் ஆட் மேனேஜர். அதை ஏடிஎக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் 360 இதுக்கெலாம் வந்து ஃபார் டேவுக்கே மில்லியன் கணக்கில் டிராஃபிக் இருந்தால் தான் அப்ரூவல் வாங்க முடியும். சரிங்களா? அது மூணுமே வந்து ஒரு ரிஸ்க் பூச்சி ஏரியா. ஏன்னா இம்ப்ரெஷன் இசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து ஆட்சன்ஸில் மட்டும்தான் அப்படி கிடையவே கிடையாது. யூசர் எந்த கண்ட்ரி வந்து யூனிக்காக வந்து ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ஒரே கிளிக்கு $10 $700 வரைக்கும் அசால்ட்டாக கிடச்சிரும். கான்செப்ட் புரியுதுங்களா? நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து ரிசல்ட்டு நம்ம ஷார்ட் அண்ட் டைமில் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ வந்து பாருங்கள் பேஜ் சிட்டிஆர் 10.7% இருக்குது நண்பா. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சேஃப் ஜோனான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது ஆடு கிளிக்கு எவ்வளோ நடக்குதோ அதுக்கு தகுந்த பேஜஸ் வந்துருக்கணும். நம்ம பேஜ் சிட்டிஆர் பாருங்கள் எதுக்கு இப்போ 10ன்றது வந்து ஒரு வார்னிங் தான். இப்போது நம்ம அக்கௌண்ட்டு வந்து நம்ம கையில் இருக்கலாம், கையை விட்டு கூட போயிடலாம், சாயந்தரமே ஆட் லிமிட் வரலாம், அடுத்து 10 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டே கூட சஸ்பெண்ட் ஆகலாம். பேஜ் சிட்டிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா நமக்கு ஒரு ரெட் அலர்ட் மாதிரி தான். ஆக்சுவலி இது வந்து பிகினர்ஸ்க்கு யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சுக்குங்க. பேஜ் சிட்டிஆர் ஏன் நான் 10க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா பேஜ் சிட்டிஆர் நம்மளுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு சேஃப் ஜோன் இருக்கா, சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சா, இது வந்து நமக்கு வந்து டெலிட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. மோர் தென் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த பேஜ் சிட்டிஆர் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போய்ட்டு ஏன்னா அஃபிஷியலாக உங்களோட சைடில் போய் படித்தும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு யூசர்ஸ் ஒரு பிகினர்ஸ்க்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த அளவுக்கு நான் இறங்கி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்ட்லியாக இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் 800 வீடியோக்கு மேலே நான் போட்டிருக்கேன் சேனலில். அதாவது ஒரு 1% கூட நான் எடிட்டே பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும் ஸ்டார்டிங்கில் இப்போ வரைக்கும் நம்ம வந்து லைஃப் ப்ரூஃப் 2 வருஷத்துக்கு மேலே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ரீசன் என்ன நமக்கு எடிட் பண்ண டைம் கிடையாது. அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து 100% ஜென்யூனான ரிப்போர்ட். அதனால் நம்ம வந்து எடிட்டிங் பண்ணணும், ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு டவுட்டாக இருக்கா சேனலில் போய் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். MrFool.com என்னோட வெப்சைட் நேம். ஸ்டார்டிங் $1 ஆரம்பித்து மாதத்துக்கு $1500 வரைக்கும் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். லைஃப் ரூபா நைட்டு 11:40க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 12:10 12 வரைக்கும் ஆவரேஜ் பண்ணி ஒரு 35 நிமிஷம் வரைக்குமே நம்ம வீடியோ எடுத்து லைஃப் ரூபா கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா நம்ம ஃபேக்கான ரிப்போர்ட்டு கொடுத்துருந்தா அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட என் சேனல் 800 வீடியோக்கு மேலே இருக்குது. என்னை பற்றி பல பேர் வந்து யூடியூப்பில் பேசியிருக்கலாம், வீடியோ போட்டிருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ நான் ஜென்யூனாக இருக்கேன். நான் ஜென்யூனாக எந்த ஒரு ஆர்டர் எடுத்தாலும் நான் பக்கா ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுக்குறதால நம்ம வந்து எங்கேயும் அடி வாங்குறது கிடையாது. அதேமாரி என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொல்கிறாங்க, இவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு, இவர் ஃபேக்கான ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா நான் ப்ரூஃப் கேட்பேன். சம்டைம் அவங்களால ப்ரூஃப் கரெக்டாக கொடுக்க முடியல, என் சேனல் நேம் வச்சு தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்க மேலே நான் கேஸே ஃபைல் பண்ண முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நம்ம எல்லாமே ப்ரொஃபஷனலாக பண்ணுறதால நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. நீட்டாக நம்ம எல்லா ஆர்டரும் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீட்டாக பர்ஃபெக்டான ரிசல்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, டாபிக்கில் வந்துடலாம். பேஜ் சிட்டிஆர் ஏன் நான் 10க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொன்னேன்னா நண்பா பேஜ் சிட்டிஆர் வந்து நம்ம ஆட்சன்ஸை கொண்டு சேஃப் ஜோன் வச்சுக்க தான். ஓகேங்களா? ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்கும் சொல்லுது என்னென்னா பேஜ் சிட்டிஆர் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். பேஜ் சிட்டிஆர் எப்படி நம்ம 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு வர யூசர்ஸ் அதாவது 250 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா 2 பேர் ஆடு கிளிக் பண்ணலாம். அதுவே 250 பேர் வரல ஆனால் அதுக்கு பதிலாக 250 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா 2 ஆடு கிளிக் நடக்கலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்படின்னா 250க்கே 2னா 500க்கு ஓவராலாக 4 கிளிக் தான் வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 60 கிளிக் இருக்குது.
அப்போ 4 கிளிக்கு கால்குலேட் பண்ணி நமக்கு சிடிஆர் கால்குலேட் பண்ணி வச்சுன்னா 0.07% இருக்கும் 2 கிளிக்கு 500 அந்த 250 பேர் பேஜ் வந்து 2 ஆடு கிளிக் நடக்குதுன்னா பேஜ் சிடிஆர் 0.7% இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போது ஆனால் இங்கே வந்து அப்படி ஆப்போசிட்டாக இருக்குது. 10% 10 மடங்கு அதிகமாக நடந்திருக்கிறதால அதை 10% போய் நின்றுருக்கு. ஓகேங்களா? இது வந்து நியூட்ரலைஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு பேஜ் யூஸ் மினிமம் வந்து இன்னும் ஒரு 1000 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனால் மட்டும்தான் அந்த பேஜ் சிடிஆர்ன்றது குறையும். புரியுதுங்களா? ஆனால் உங்கள் வெப்சைட்டுக்கு இதே போல் தான் நண்பா. வரது 500 பேர் இருந்தாலும் ஆடுகளுக்கு அதிகமாக நடக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஆட்டோ ஆட்ஸ் மேனுவல் ஆட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு வந்து அன்றைக்கி மட்டும் ரெவன்யூ வந்தால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்த மாதமே உங்கள் அக்கௌண்ட்டு கையை விட்டு போயிடும். புரியுதுங்களா? நம்ம சொல்ல தான் முடியும். அதை விட்டுட்டு எனக்கு இல்லை ப்ரோ ஒரே பேமெண்ட்டு வந்தால் கூட எனக்கு வந்துட்டு போய் போகுது, எனக்கு ரெவன்யூ தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நண்பா. சொல்ல தான் முடியும். ஸோ புரிஞ்சுக்குங்க. சரியா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு டுடேவில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரைக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, இது போல் இந்த 4 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா நான் ஒர்க் பண்ணதிலே கிட்டத்தட்ட 200 கண்ட்ரிக்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 200 கண்ட்ரிக்கு மேலே ஒர்க் பண்ணி எனக்கு அதிகமான ரிசல்ட் கிடச்சிதுன்னு பார்த்தாச்சுன்னா இது 4 கண்ட்ரி தான். யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு நமக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா. கனடாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. சரிங்களா? 21 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் கிட்டத்தட்ட $25.12 வந்து கிடச்சிருக்கு. ஒரு கிளிக்கு ஆவரேஜ் சிபிசி எவ்வளோ இருக்குது? $1.20 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்களா சிபிசி 0.72 நான் அப்பயே சொன்னேன் இது வந்து ஓவராலாக தான் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவே பர்டிகுலராக கண்ட்ரியில் போய் நம்ம செக் பண்ணும்போது இது போல தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா? அது கனடா பார்த்தோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்க அதில் வந்து பாருங்கள் 7 பேர் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. ஒரு கிளிக்கு $1.24 விதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. ஆவரேஜாக நமக்கு வந்து $8.69 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அது போக மேலே கீழே இருக்கிற அதர் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். சேம் இதே தான். பட் நமக்கு அதிகமாக ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய கண்ட்ரிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இது 4 மட்டும் தான். ஓகேங்களா? நீ எந்த நேச்சர்ஸில் வேணால் ஒர்க் பண்ணிக்கோங்க ப்ரோ. உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா நீ தமிழில் ஒர்க் பண்ணவையோ இங்கிலீஷில் ஒர்க் பண்ணியோ உனக்கு ஒர்க் பண்ண வருமோ வராதோ ஏதோ ஒன்று. ஓகேவா? உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர் வராங்களா? சந்தோஷம். 20,000 பேர் வராங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் தயவு செஞ்சு இது 4 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க ஏதோ ஒரு கீவேர்ட்ஸில். அதுலேயும் இன்சூரன்ஸில் 1000 பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இன்னும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். மாதத்துக்கு $1000 சாலிடாக எடுக்க முடியும். புரியுதுங்களா? பட் பிகினர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவே பொறுமையாக தான் இருந்தாகணும் நண்பா. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆன்லைனுக்குள்ளே வந்துட்டு உடனே நமக்கு ஏர்னிங் கிடச்சிருமானா கண்டிப்பாக சொல்கிறேன் கிடைக்கவே கிடைக்காது. நாம் வந்து அதுக்கான டைம் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடியது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற சர்வீஸ் தான். வெப்சைட்டுக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இது போல் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? 2 ஆட்சன்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ண முடியும். ஆட்சன்ஸ்க்கு என்ட்ரி ஆகிறதுக்கு என்ன வழி? 1 யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி 1000 ஃபாலோவர்ஸ் 4000 வாட்ச் அவர் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அதுக்கான டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ணலாம். 2வது இது எதுவுமே வேண்டாம். ஹோஸ்டிங் டொமைன். ஹோஸ்டிங்கில் என்ன டொமைன் என்ன இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா பெரிய டாப்பிக்காக போயிடும். ஸோ அதை அப்படியே நிறுத்திப்போம். ஹோஸ்டிங் டொமைன்ன்றது ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி. எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஒரு .com, .net, .org, .in, .us இதுமாரி ஒரு கண்ட்ரி பேஸ்மெண்ட் டொமைன் நீங்கள் எதோ ஒன்றா பார்த்துருக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு டொமைன் பேர் இருக்குது அப்படின்னா அதுதான் டொமைன். சரிங்களா? அதை நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ்னால் நம்ம ஒரு ஃபோட்டோஸ் போடுவோம், நம்ம ஒரு வீடியோஸ் போடுவோம், ஏதாவது ஒன்று நம்மளுடைய டேட்டா வந்து சேவ் பண்ணணும் இல்லையா? அந்த டேட்டா சேவ் பண்ணுற கம்பெனி தான் ஹோஸ்டிங்கர்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? அது எல்லா கம்பெனியும் சேம் ஹோஸ்டிங் தான் நம்ம சொல்லுவோம். இல்லை நம்ம இண்டிவிஜுவலாக வீட்டையே நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது சர்வர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹோஸ்டிங்கிறது வேறு, சர்வர்ன்றது வேறு. பட் ரெண்டுமே ஒரே சேம் மெத்தடில் தான் ஒர்க் ஆகும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஐபி அட்ரஸ் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா 198.168. அதுக்கு பின்னாடி வர 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் வந்து நம்ம ஓனாக சர்வர் ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது மாறும். ஓகேவா? இதுவே நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஹோஸ்டிங் ஏர் இருக்குது, கோடைடி இருக்குது, நேம் சிப் இருக்குது, ப்ளூ ஹோஸ்ட் இருக்குது, இதுமாரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனிக்கிட்ட நாம் போய் நம்மளுடைய காசு கொடுத்து அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்பேஸை ஒரு 100 ஜிபியாக இருக்கலாம், அன்லிமிட்டடாக இருக்கலாம், விபிஎஸ்ஸாக இருக்கலாம், எது வேணும் யூசருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த போல் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் வாங்கி நாம் ஒரு டொமைன் வாங்கி அதை நம்மளுடைய நேமில் ரெஜிஸ்டர் பண்ணி நாம் அதில் ஆர்டிக்கல் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா எனக்கு வந்து ஃபோட்டோஷாப் தெரியும், நான் நல்லா ஃபோட்டோகிராஃப் பண்ணுவேன்,
இல்லை எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க தெரியும், நல்லா ஃபோட்டோ எடுத்து நான் வந்து மற்றவங்களுக்கு ஃப்ரீயாக நான் கொடுக்குறேன். நீ இன்ஸ்டாகிராமில் போடுற, ஃபேஸ்புக்கில் போடுற, ட்விட்டரில் போடுற, எங்கேயோ ஒன்று போடுற, இது போல் ஒரு டொமைன் வாங்கி நீ க்ரியேட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நீ அப்லோட் பண்ணிப்பார். உங்கள் வெப்சைட்டுக்கு நிறைய பேர் டிராஃபிக் உள்ள வரும். இது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நண்பா, சரிங்களா? அதனால் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். நான் ஒர்க்கே பண்ண மாட்டேன் அப்படின்னா கஷ்டம் தான், சரிங்களா? சரி, இப்போ டாபிக் வந்துடலாம். ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இது மூலிமா AdSenseக்குள்ளே என்ட்ரி ஆகலாம், சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம வெப்சைட் வந்து A to Z வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா 11,000 ஆன்லைன் கிளாஸோட 15,000 ப்ரீமியம் டெம்ப்ளேட், ஓகேங்களா? ப்ரீமியம் தேம்ஸோட கிட்டத்தட்ட 18,000 நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார், ஐம் ஃப்ரீலான்சர்னு, ஓகேங்களா? ஏன் இந்த இடத்த நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ரீலான்சரும் வந்து அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய டிசைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ நீங்கள் இவ்வளோ வந்து வாங்குறீங்க, 18,000 ஆகுதா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணோன்னா? நண்பா, யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டு அவங்க வந்து எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும். சப்போர்ட் லைஃப் லாங் நம்மளோடது இருக்கும். மற்றவங்க வந்து நான் 5,000 பண்ணித்தரேன், 10,000 பண்ணித்தரேன் அப்படின்னா அது அவங்களோடது. அவங்களால பண்ணித்தர முடியுதுன்னா அவங்க பண்ணித்தராங்க. இது வந்து எந்த இடத்துல இங்கே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. நீங்கள் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படின்னா, வெப்சைட் பில்ட் பண்ணணும், இது போல் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகணும், AdSenseக்குள்ளே அப்ரூவல் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனாக என்னென்ன பாதி பேருக்கு தெரியல. உண்மையாக சொல்லப்போனால் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணுங்கள். டைட்டில் கிளிக் பண்ண உடனே மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த மோர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய டெலகிராம், இன்ஸ்டாகிராம், தென் வாட்ஸ்அப் சேனல், இது போல் என்னுடைய சோஷியல் மீடியா குரூப்ஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன். அது போக என்னுடைய ப்ரொஃபஷனலான வெப்சைட் இப்போ கரண்ட்டில் நான் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அதனுடையுமே நான் கொடுத்துருக்கேன். அது போக முக்கியமாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். இந்த வீடியோஸ் மட்டும் இல்லை நண்பா, என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லையுமே சேம் டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும், சேம் கான்டாக்ட் நம்பர் தான் இருக்கும். நம்ம ஒன்று கொடுத்து ஒன்று கொடுக்குறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டேரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்க. உனக்கு டவுட்டாக இருக்குது, நான் ஃபஸ்ட்டு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படிலாம் இல்லை. உனக்கு டவுட்டா கால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீ ஆர்டர் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக என்னால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் கொடுக்க முடியும், டவுட்டு கிளியர் பண்ண முடியும். புரியுதுங்களா? சரி, வெப்சைட் பில்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்ன ஹையர் பண்ணலாம். நீங்கள் வந்து பிளாகிங் மாதிரி வெப்சைட் வேணாலும் பண்ணி தர முடியும். இல்லை WooCommerce, அமேசான் அஃபிலியேட், இந்த மாதிரி எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி என்னால் பண்ணி கொடுக்க முடியும். இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் வெப்சைட் மாதிரி வேணும், பண்ணி தரலாம். இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கேன், எனக்கு ஷாப்புக்கு வேணும் ஒரு ப்ரீமியமாக பிஸ்னஸ் வெப்சைட் மாதிரி, என்னோடய ஷாப்புக்கு வந்து கஸ்டமர் வைக்கணும், அதுக்கு என்ன ஒரு அத்தாரிட்டி மாதிரி பில்ட் பண்ணணும் அப்படின்னா, யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு நம்ம தகுந்தா போல தான் நம்ம ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுப்போம், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து பேருக்கு ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கிட்டு WordPress இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு தாப்பா எடுத்துகிட்டு போ அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. யூஸருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினராக இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எப்படி தேடணும்னே தெரியாது, சரிங்களா? அதை வந்து மற்றவங்களாம் வந்து ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு பேசிக்கு சொல்கிறது கிடையாது, என்ன எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணணும் எதையுமே சொல்கிறது கிடையாது. இதெல்லாம் பல பேர் அமௌண்ட்டு காசு கம்மியாக வாங்கிட்டு ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் வந்து டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம், யாரும் நம்மக்கிட்ட வர மாட்டேங்கிறீங்க. பிகினர்லாம் இந்த மாதிரி தான் மற்றவங்கள்ட்ட எதுவுமே காசு கொடுத்து ஏமாந்துட்டு வாழ்க்கையில் இன்னொரு நாளைக்கு இது மாதிரி இந்த ஏரியாவுள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சி பல பேர் ஏமாந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, புரியுதுங்களா? நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க, அதாவது எங்கிட்டன்றது கிடையாது, நீங்கள் மற்றவங்ககிட்ட எடுக்கிறதா கூட தயவு செஞ்சு அவங்ககிட்ட கால் பண்ணி உங்களால் பேச முடியுதா, அந்த சாய்ஸ் இருக்கா அப்படின்றது ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் ஆர்டர் எடுக்கிற வரைக்கும் யாராக இருந்தாலும் நல்லா பேசுவோம் நண்பா. ஆர்டர் எடுத்துகிட்ட பிறகு உங்கள்கிட்ட நீங்கள் அவங்கக்கிட்ட ஒன்லி ஃபார் சேட்டிங் மூலிமா தான் பேசுறதா இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் ஜோனில் இருக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்களால் ஃப்ரீடமாக எல்லா டைம்லையும் பேச முடியுதா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, இப்போது வெப்சைட் பில்ட் பண்ணுற சர்வீஸ் A to Z WordPress தான் நம்ம A to Z வந்து பில்ட் பண்ணி கொடுப்போம். 1 இயர் ஹோஸ்டிங் டொமைன் நம்ம வந்து ப்ரைவேட் பண்ணிவிடுவோம், சரிங்களா? தென் அது போக ப்ரீமியம் டெம்ப்ளேட்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். நோ ஃப்ரீ, ஒன்லி ஃபார் ப்ரீமியம், சரிங்களா? சரி, அடுத்ததாக வெப்சைட் பில்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன். அடுத்ததாக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி ஆர் டொமைன் ரேட்டிங். டொமைன் அத்தாரிட்டி மோஸ்ட்லி அப்டேட் ஆகும், டொமைன் ரேட்டிங் ஏகிராஃபில் வந்து அப்டேட் ஆகும். மினிமம் வந்து நம்மளால் வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து 45லேருந்து 50 வரைக்கும் ஸ்பேம் ஸ்கோரு 1 ரேஞ்சிலே நம்ம வச்சுக்கிட்டு நீட் அண்ட் ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுக்கலாம். 1 மந்தில் அப்டேட் ஆகிடும், இதுக்கு நான் கேரண்டி, சரிங்களா? ஒன் டைம் அப்லோட் பண்ணுற அது சரி, நம்ம ஒன் டைம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணி கொடுக்குற எல்லா வெப்சைட் டேட்டாவும் எங்கிட்ட இருக்கும். நீட்டாக எதனா குறையுது, ஸ்பேம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கூட அதுக்கு நாம் வந்து பொறுப்பு ஏற்றுட்டு நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம், ஓகேவா? ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் அத்தாரிட்டினே என்னென்னு தெரியல அப்படின்னா நண்பா, கூகுளுக்கு வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ ட்ரஸ்டபிள் இருக்குதுன்றது நம்ம இதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும், புரியுதுங்களா? சரி, ஸோ அதுக்கு வந்து மினிமம் ப்ரைஸ் வந்து 5,000 நம்ம சார்ஜ் பண்ணுறோம். டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா 10,000லேருந்து 12,000 வரைக்கும் வந்துடும்.
மினிமம் 50 ஏற்றி கொடுக்கலாம். அதுக்கு மேலே ஏற்றினா அமௌண்ட் எக்ஸ்பென்சிவ் ஆகும். கால் பண்ணுங்கள். மோதன்னு பர்சனலாக எல்லாத்தையும் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங்க் சர்வீஸு. குவாலிட்டியான பேக்லிங்க் வேணும் அப்படின்னா என்னால் வந்து மினிமம் 2 லட்சம் பேக்லிங்க்லேருந்து 3 லட்சம் பேக்லிங்க் வந்து ஸ்பாம் ஸ்கோர் 1% ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். வித்தின் 1 மந்தில் அப்டேட் ஆகிற மாதிரி. சரிங்களா? 1.5 லட்சம் பேக்லிங்க் நீங்கள் கேட்குற அப்படின்னா 1 லட்சம் பேக்லிங்க் உனக்கு வந்து 2 ஃபாலோவர் போட்டுருவோம். 30,000 பேக்லிங்க் நோ ஃபாலோவர் போட்டுருவேன். ஏன்னா ஸ்பாம் ஸ்கோர் வரக்கூடாது இல்லையா? ஸோ அது நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் மற்றவங்கிட்ட போய் நார்த் இந்தியன்ஸ் கிட்ட தென் ஃப்ரீலான்சர்ஸ் ஃபைபர்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்மில் போய்ட்டு காசு கொடுத்து வேணும்னே அவங்களோட ஸ்பாம் ஸ்கோர் 30, 40, 50ன்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு போயிடறாங்க நிறைய பேர். ஸோ தெரியாமல் போயிட்டு நீங்கள் வந்து காசு வந்து மற்றவங்க கம்மியாக வாங்குறாங்கன்னு பார்க்காதீங்க. அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம ஒரு பேக் லிங்க் எடுக்க அப்படின்னா அதிகபட்சம் 10 லிங்க் தான் பேக் லிங்க் எடுக்கணும். அதை தாண்டி நீ எடுக்கிற அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேமில் தான் போகும். ஸோ தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ பேக் லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னா 3000 ரூபாய்க்கு 1500 பேக் லிங்க் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கணும்பா. சரிங்களா? சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கான SEO சர்வீஸ். வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஆன் பேஜ் SEO என்ன, ஆஃப் பேஜ் SEO என்ன, டெக்னிக்கல் SEO என்ன, ஒயிட் ஹேட் SEO என்ன, கிரே ஹேட் SEO என்ன, ஃபைனலாக பிளாக் ஹேட் SEO இந்த மாதிரி SEOலே பல டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு யாராச்சும் எனக்கு SEO பண்ண தெரியல, ஃபர்தராக என்னுடைய காம்படிட்டர் யாரும் எனக்கு தெரியல, சம்டைம் காம்படிட்டர் தெரிஞ்சுமே கூட அவங்க கூட நான் வந்து எப்படி சண்டை போடுறது, எப்படி ஆர்டிக்கல் மேக் பண்ணுறது, அவங்களோட எப்படி பெட்டராக நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பேக் லிங்க் ஃபார் ஒன் சொல்யூஷன். நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமான பேக்லிங்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக ரேங்க் பண்ணி ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு வந்துடலாம். ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு வந்துட்டாலே நமக்கு நீ எதிர்பார்த்த, அதாவது 6 மாதத்துலேருந்து 10 வருஷம், 1 இயருக்கே வச்சுக்க 10 வருஷம்டா, 1 இயர் நீ ₹1 கூட எடுக்கலாம் கூட ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு ஆர்டிக்கல் எடுத்து நிறுத்திட்டு அப்படின்னா அது எல்லாம் மட்டும் ஒரே மாதத்தில் உன்னால் எடுக்க முடியும். சரிங்களா? சரி. ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. SEO சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அதில் ப்ரோ நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து அதுக்கு எதனா பண்ண முடியுமானா நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் ஓகேங்களா, ஃபார் ஆர்டிக்கல் வந்து 150 ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் 1000 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். 100% ஹியூமன் ஆர்டிக்கல். ஒவ்வொரு ஆர்டிக்கல் நான் கொடுக்க எங்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கலுக்கு நான் கேரண்டி எண்ணி 7 நாளில் ரேங்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ஆல்ரெடி உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்குது, ஆர்டிக்கல் எடுத்து தெரியல, A2 யூஸ் பண்ணி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், பாலிசி சொல்யூஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீ ஒரு ஆர்டிக்கல்லாம் கூட வாங்கி பாருங்கள். வாங்கி பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக தரன்றது அதுக்கப்புறமேட்டுக்கா கண்டினியூ பண்ணுறதோ பண்ணாத உங்கள் விருப்பம். சரிங்களா? சரி. ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ICPC ஆர்டிக்கல். இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து CPC சுத்தமாக இல்லை, பேஜ் RPM சுத்தமாக இல்லை, அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குங்களானா கண்டிப்பாக இருக்கணும்பா. எங்கிட்டேருந்து நீங்கள் ஒரு 50 ஆர்டிக்கல் வாங்கி போகிறீங்கன்னும் போது உங்களுக்கான பேஜ் RPM CPC நீங்கள் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ பேஜ் RPM CPC இன்க்ரீஸ் பண்ணால் தாராளமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் ADX அப்ரூவல் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ADX அப்ரூவல்னா நீங்கள் AdSense அப்ரூவல் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க, ஆல்லிமிட்டட் ப்ராப்ளம் இது போலாம் உங்களுக்கு அடிக்கடிக்கு வருது அப்படின்னா ADX பக்கம் நீங்கள் போட்டிங்க, அதாவது அந்த பக்கம் அந்த பிளாட்ஃபார்ம் பக்கம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷனுக்கு தான் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்லிமிட்டட் ப்ராப்ளம் வரவே வராது. சரிங்களா? ஸோ இது போல் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பா. ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸ் பற்றி டீப்பாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வெப்சைட் நேம் mrfull.com. தென் டவுட்டுன்றது நீங்கள் மோர் தென் ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. லேடிஸ் யாராச்சும் நீங்கள் எங்கிட்ட கூப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. பட்டு நீங்கள் மெசேஜில் ஒன்று டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லையா டேரெக்டாக கால் பண்ணிவிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகணும்னா வேறு வழி இல்லை, நீங்கள் கால் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ ஸ்டார்டிங்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நண்பா, ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு $1000 வேணும் அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன், ஃபார் இயருக்கு 1 இயருக்கு 1 டைம் வந்து நீங்கள் 3000 ஆர்டிக்கல் மினிமமாக பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஃபார் மந்த்துக்கு மினிமமாக 150 ஆர்டிக்கல்லேருந்து 300 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு மினிமமாக 7லேருந்து 9 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் யோசிங்க. இந்த அளவுக்கு உங்களால் ஒர்க் அவுட் போட முடியுது அப்படின்னா மாதத்துக்கு $1000 $5000 வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும். இல்லை ப்ரோ நான் மாதத்துக்கு 10லேருந்து 15 ஆர்டிக்கல் தான் நான் போட போகிறேன், என்னெல்லாம் முடியுமானா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 1 வருஷன்றது 2 வருஷம் ஆகும், அவ்வளோதானே தவிர மற்றபடி முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக முடியும், எல்லாராலையும் முடியும். சரிங்களா? ஒர்க் பண்ண நீங்கள் ரெடியாக கண்டிப்பாக முடியும். அதே போல் இப்போ ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு நான் 18,000 வாங்குறேன். கான்செப்ட் புரியுதா? நான் 18,000 கொடுத்துட்டு ப்ரோ வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க, எனக்கு எவ்வளோ நாளாக ரெவன்யூ ஆகும் வர்றதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேசிக் கற்றுக்கிறதுக்கே மினிமம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஆகிடும். A to Z வெப்சைட்னா என்ன, பிளாகிங்னா என்ன, பிளாகிங் வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும், வெப்சைட் இப்படிலாம் க்ரியேட் பண்ண முடியுமா, நம்மளுடைய காம்படிட்டர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வந்து நிற்கிறதுக்கே மினிமம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஆகிடும். இவ்வளோ நீங்கள் டைம் கொடுத்து கற்றுக்கிட்டா இருந்தால் மட்டும் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுங்க. இல்லையா தயவு செஞ்சு சொல்கிறேன்,
உங்களுடைய அமௌண்ட்டு அவ்வளோ அமௌண்ட் எங்கிட்ட கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் போய் உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லையா ஃபர்தராக உங்களுக்கு ஒரு எஜுகேஷன், நீங்கள் காலேஜ் போகிறீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டுங்க. மோர் தென் உங்களுடைய பர்சனல் யூசேஜுக்காக அந்த அமௌண்ட் வருமா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை நண்பா. டைம் 1 வருஷம் 1.5 வருஷம் நீங்கள் டைம் கொடுத்து லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் ரிசல்ட் இருந்தால் ஒன்று கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய லேர்னிங் ஸ்பீடு பொறுத்து 6 மாதத்துலேயே கூட நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருமோன்னு தான் நினைக்கிறேன். ஆட்சன்ஸ்னால் என்ன, அதில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அதேமாதிரி எல்லா கண்ட்ரியுமே சொல்லிவிட்டேன். எந்தெந்த ஆட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மோர் தென் நீங்கள் ரெஸ்பான்ஸ் ஆட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஐசிபிசி ஆட் யூஸ் பண்ணலாம். 300-250 இந்த சைஸில் யூஸ் பண்ணுங்கள் ஐசிபிசி ஆடு. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன நான் வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் அதை வச்சு பேசிகிட்டு இருக்கிறதால நான் காட்ட முடியாது எல்லாமே. ஏன்னா லைஃப் ப்ரூஃப் கொடுக்கலாம் நண்பா. எனக்கு வந்து இன்வாலிட் கிளிக் வந்து அதிகமாக நடக்கிறதால என்னால் வந்து லைஃப் ப்ரூஃப் கொடுக்க முடியல. சரிங்களா? யாரும் கோச்சிக்காதீங்க. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன் லைஃப் ப்ரூஃப் கொடுக்க மாட்டேங்கிறன்னு ரீசன் என்னென்னா, ஏன்னா வந்து அந்த இடத்த வந்து என்னோடய டொமைனை ஒரு ஆக்சன்ஸ் கொண்டு 4-5 கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதால பிரச்சனை பல இது வரும். ஒரு சிலது வந்து சொல்லாமல் இருக்கிறதா எனக்கும் சேஃப்டி. புரியுதுங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். சம்டைம் புரியல அப்படி இல்லை கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை நண்பா.